Hello everyone, welcome to Think Plus Bin. Sixth sum, find the square root by long division method. Long division method use பண்ணி square root find பண்ணனும். Fifth sumல prime factorization method use பண்ணி find பண்ணிருப்போம். இங்க வந்து long division method use பண்ணனும். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். Division 1764. Long division methodல போடணும். Long division method எப்படி போடுவோம்? 1764 right sideல இருந்து 2 digit pair பண்ணிக்குவோம். Next first pair oda nearest square value என்ன 4 square 16 remainder 1 64 அப்படியே கீழ கொண்டு வந்துறலாம். next step என்ன பண்ணனும் இந்த 4 into 2 4 to 8 இங்க என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் நம்பர்ஸ்ல 4 ன்னு முடியுது ரெண்டு நம்பர் தான் 2 square 4 8 square 64 சோ ரெண்டு பாசிபிள் மட்டும் செக் பண்ணா போதும். இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். ஓகேவா? இப்போ 2 செக் பண்ணலாம். 2 is 4 82 into 2 இப்போ மல்டிபிள் பண்ணணும். 2 is 82 is 16 0. So root 1764 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 42. நெக்ஸ்ட் சம் 6889 ஓட ஸ்கொயர் ரூட். லாங் டிவிஷன் மெத்தட்ல தான் போடுறோம். 6889 பேரா பிரிச்சுக்கணும் 2 டிஜிட்டா. 68 ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ 64. 64 எதோட ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 64 89 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 8 is 16 இங்க என்ன டிஜிட் வருதுன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் நம்பர்ஸ்ல 9 ன்னு முடியுது ரெண்டு வேல்யூ தான் 3 ஸ்கொயர் 9 7 ஸ்கொயர் 49 இது ரெண்டு பாசிபிள் செக் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் 3 செக் பண்ணலாம். 163 into 3 3 is 9 16 into 3 48 0. So root 6889 ஓட வேல்யூ என்ன 83. சம் 11025 ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 11025 ரைட் சைடுல இருந்து பேரா டிஜிட் பிரிச்சுக்கணும். சிங்கிள் டிஜிட் இருந்தா அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 1 னா 1 ஸ்கொயர் 1 0 10 கீழ அப்படியே கொண்டு வந்துறலாம் 10. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் 1 into 2 இங்க என்ன டிஜிட் வருதுன்னு பார்க்கலாம். இங்க என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இப்போ 1 போட்டோம்னா 21ங்கிறது 10 ஓட பெரிய வேல்யூ. ஆனா நமக்கு என்ன வரணும் 10 ஓட கம்மியா வரணும். ஓகேவா? இப்போ இங்க 0 போடலாம். 0 போட்டா 20 into 0 0. சோ 10 minus 0 10 தான். 25 நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 25 அப்படியே கீழ கொண்டு வந்துறலாம். இங்க என்ன பண்ணுவோம் இந்த வேல்யூ 10 into 2 20 இங்க என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். 5 னா 5 தான் வரும் 5 2 not 5 into 5 5 is 25 5 remainder 2 5 2 is 10 0. So root of 11025 ஓட வேல்யூ என்ன 105. The sum 17956 ஓட ஸ்கொயர் ரூட். லாங் டிவிஷன் மெத்தட்ல போடுறோம். 17956 ரைட் சைடுல இருந்து 2 டிஜிட்டா பேர் பண்ணிக்கணும். சிங்கிள் டிஜிட் இருந்தா அப்படியே வச்சுக்கலாம். இதோட ஒன் இப்போ பேரா இருக்கா. ஃபர்ஸ்ட் பேர் என்னன்னு பாருங்க 1 இருக்கு 1 ஸ்கொயர் 1 0 79 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம் 79. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் 1 2 is 2 இங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். 21 போட்டோம்னா 21 into 1 21 இதோட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வேல்யூவா இருக்கணும். 2 டைம் போட்டோம்னா 44 3 டைம் செக் பண்ணலாம் 69 10 56 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன 13 into 2 டைம் 26 இங்க என்ன வருதுன்னு செக் பண்ணலாம். ஸ்கொயர் நம்பர்ஸ் 6 ன்னு முடியுது ரெண்டு வேல்யூ தான் 4 ஸ்கொயர் 16 6 ஸ்கொயர் 36 4 ஸ்கொயர் செக் பண்ணலாம். 4 4 is 16 6 remainder 1 25 5 remainder 2 10. So root of 17956 ஓட வேல்யூ என்ன 134. Fifth subdivision 4,18,609 ஓட ஸ்கொயர் ரூட். லாங் டிவிஷன் மெத்தட்ல போடணும். 4,18,609 ரைட் சைடுல இருந்து பேரா டிஜிட் பிரிச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேரோட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்ன 6 ஸ்கொயர் 36 ரிமைண்டர் 5 86 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 6 2 is 12 இங்க என்ன டிஜிட் வருதுன்னு பார்க்கணும். 125 into 5 625 586 ஓட அதிகமா வந்துரும். சோ 4 டைம் செக் பண்ணி பார்க்கலாம். 124 into 4
16 6 remainder 1 8 9 4 496. So இங்க 4 124 into 4 496 remainder 0 18ல 9 போச்சுனா 9 இங்க 4 next step 09 அப்படியே கீழே கொண்டு வந்துடணும் ஓகேவா இப்போ 64 into 2 128 இங்க என்ன டிஜிட் வருதுன்னு பார்க்கலாம் 9 ன் முடியுது ரெண்டே வேல்யூ தான் 3 ஸ்கொயர் 9 7 ஸ்கொயர் 49 ஃபோர்ஸ் 3 செக் பண்ணலாம் 128 3 into 3 9 24 4 remainder 2 6 7 8 3 3000 சம்திங் தான் வருது இங்க 9000 இருக்கு ஸோ இங்க 7 தான் கண்டிப்பா வரும் ஓகேவா 7 7 49 remainder 4 56 60 0 remainder 6 14 20 0 remainder 2 8 9 0 so 4,18,609 oda square root enna 647 okay friends thank you